ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டாக்ஸ் வந்து டோக்கன் கிளைம் விட்டுட்டாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எப்போ விடுவாங்கன்னு. அவங்க வந்து ஏதோ நைட் டைமில் விட்டுருப்பாங்களாட்டிருக்கு. நான் பார்க்கல, நான் இப்போ தான் பார்த்தேன் மார்னிங் எழுந்து. ஸோ இப்போ உடனே வீடியோ போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கே டைரெக்டாக எடுக்கிற மாதிரி. ஸோ உங்களோட எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். டெபாசிட் டு எக்ஸ்சேஞ்சுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நிறைய பேர் வந்து தெரியாமல் அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. ஏன்னா டாக்ஸே சொல்லியிருக்காங்க நிறையா லோடு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணிக்கோங்க. நீங்கள் என்றைக்கு பண்ணாலுமே உங்களோட அக்கௌண்ட்டில் ஆகஸ்ட் 20 தான் வந்து கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 17. நீங்கள் ஆகஸ்ட் 18 எடுங்க, ஆகஸ்ட் 19 எடுங்க. இன்றைக்கே எடுப்போம் அவசரப்பட்டு அப்படின்னு எடுத்துடாதீங்க. ஏன்னா நிறையா பேருக்கு எரர்னு வருதான். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுவோம். நம்ம டைம் கொஞ்சம் விட்டு பண்ணோன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, டெபாசிட் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும், வாலெட் இன் டெலிகிராமு, எக்ஸ்சேஞ்சு கொடுங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சில் வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஓகேஎஸ், பைபிட். உங்கள்கிட்ட வந்து ஓகேஎஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் அது யூஸ் பண்ணணுன்னா எப்படி விபிஎன் யூஸ் பண்ணணும். பைபிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்தியாவில். ஸோ நீங்கள் பைபிட் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் டாக்ஸ் டோக்கன் கிளைம் பண்ண முடியும். கேஒய்சினா பெரிய இதான்னு கேட்காதீங்க, சிம்பிளான கேஒய்சி தான், ஒன்றுமே இல்லை. உங்கள் ஆதார் கார்டு வச்சு கேஒய்சி பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஆதார் கார்டு ஒரு நம்பரில் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் போட்டு உங்களோட செல்ஃபி எடுத்திங்கன்னா பைபிட்டோட கேஒய்சி வந்து முடிஞ்சிடும். அது எவ்வளோ நேரம் வெரிஃபிகேஷன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வெறும் 6 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அது முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 1 கேஒய்சி முடிஞ்சிடும். நீங்கள் டாக்ஸ் டோக்கன் கிளைம் பண்ணால் உங்களுக்கு லெவல் 1 கேஒய்சி முடிஞ்சாலே போதும். ஒன்றும் பெரிய கேஒய்சிலாம் பண்ண தேவையில்ல. ஸோ பைபிட்டில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இப்போ கிளைம் பண்ணல அப்படின்னா கூட போய் ஃபஸ்ட்டு பைபிட்டை டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கேஒய்சி மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. நான் கிளைம் பண்ணும்போது அப்படியே லைவாகவே எப்படி கிளைம் பண்ணுறேன் எல்லா வீடியோவும் போட்டுறேன். ஸோ வீடியோ வந்து நான் எதுவும் எடிட்டிங் பண்ணாமல் அப்படி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஸ்கில்ஸ் தெரியாது. அதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். நமக்கு வந்து அந்தளவுக்கு எடிட்டிங் தெரியாது, அதனால் சிம்பிளாக போட்டுறேன். பைபிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சென்டார் கொடுத்தீங்கன்னா உங்களோட பைபிட் அக்கௌண்ட் கேட்கும். இதுக்கப்புறம் நான் எந்த ஸ்டெப்பும் உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக என்னோடய வாலெட் அட்ரஸ் போட்டு நான் பைபிட்டுக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கிளைம் பண்ணுற டைமில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ். நீங்கள் முன்னாடியே கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடிச்சிருங்க பைபிட்டில். ஏன்னா நமக்கு வந்து ஓகேஎஸ் கிடையாது, பைபிட்டில் தான் எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பைபிட்டில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆகஸ்ட் 16 கூட டோக்கன் கிளைம் பண்ணுங்கள், ஆகஸ்ட் 17 கிளைம் பண்ணுங்கள், ஆகஸ்ட் 18 கிளைம் பண்ணுங்கள். நீங்கள் என்றைக்கு கிளைம் பண்ணாலுமே உங்கள் டோக்கன் உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து சேர்கிற நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, சரி ஆகஸ்ட் 20 வந்துடுது. ஆகஸ்ட் 20னா என்னென்னா ஆகஸ்ட் 19 முடிஞ்சு நைட்டு 12 o'clock முடிஞ்சோடனே நமக்கு ஆகஸ்ட் 20. பட் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு அவங்க டோக்கன் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அது வந்து யூடிசின்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமுக்கு தான் அனுப்புவாங்க. இப்போ அவங்க டோக்கன் கிளைம் பண்ணுற ஆப்ஷன் ரிலீஸ் பண்ணதே நம்ம இந்தியன் டைமுக்கு கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அதையும் கேட்குறீங்க. ஸோ எதுவுமே நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நடக்காது, அது எல்லாமே யூடிசி ஸ்டாண்டர்ட் டைமுக்கு தான் நடக்கும். ஸோ அதனால் உங்கள் ஆகஸ்ட் 20 வந்து எனக்கு வரல ப்ரோ, எனக்கு ஏதாவது ப்ராப்ளமாக, என் அக்கௌண்ட்டில் ஏதாவது எரரா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. எல்லாருக்குமே வரும். நீங்கள் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லாரோட அக்கௌண்ட்டுக்குமே வரும். ஆனால் அது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வராது. ஸோ இப்போ இதுவே எப்படி விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 10 o'clock மேலே தான் டோக்கன் கிளைமிங் ஆப்ஷனே விட்டுருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் 20 டோக்கன் எப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகஸ்ட் 20 மதியம் ஆகலாம், ஈவினிங் ஆகலாம், நைட் ஆகலாம், இல்லை நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கூட நடக்கலாம். எதுவுமே நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ டோக்கன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி ஸ்வாப் பண்ணி மணியாக எடுக்கிறது, இல்லை ஹோல்டு பண்ணலாமா, அப்புறம் வேல்யூ ஏறுறதுக்கு எல்லாமே நான் போடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம சேனலில் ஏர்னிங் கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ டே 6 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3700 கிட்ட ப்ராஃபிட் எடுத்துட்டோம். டெய்லி வந்து 600 to 1000 ப்ராஃபிட்டு. அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஏர்னிங் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கிவ் அவேவும் இருக்குது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கு, ஏதோ ஒர்த்தாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஏதோ ஏமாத்துற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டேன். ஸோ டோக்கன் கிளைம் பண்ணும்போது